Good morning students. Now I am going to start with the 12th mathematics chapter 1 applications of matrices and determinants. Illa partly 5 contents irukku. Contents, the first one is introduction, second one is inverse of a non-singular square matrix, third one is elementary transformation of a matrix, fourth one is applications of matrices, அதில் solving system of linear equations, fifth one is applications of matrices, consistency of system of linear equations by rank method. ஆல்ரெடி 10th நீங்கள் மேட்ரிசஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. அது ஃபண்டமெண்டல் அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் மேட்ரிக்ஸஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த 12th ஸ்டாண்டர்டில் இன்னும் அட்வான்ஸாக மேட்ரிக்ஸஸ் டிட்டர்மினன்ட்டை பற்றி பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் மேப், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்டு டிட்டர்மினன்ட்ஸ். கண்டென்ட் வைஸு என்னென்ன சப் டாபிக் இருக்குது, அதுவே சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதில் 5 சப் கண்டென்ட் இருக்குது. அதில் adjoint of a square matrix, first one. Second one is definition of inverse matrix of a square matrix. Third one is properties of inverse of matrices. Fourth one is applications of matrices to geometry. Fifth one is applications of matrices to cryptography. இது first content உடைய sub content. Second content is elementary transformations of a matrix. இதில் first sub content is elementary row and column operations. Second one is row echelon form. Third one is rank of a matrix. Fourth one is Gauss-Jordan method. Third sub content applications of matrices. அதில் solving system of linear equationsல first sub content matrix inversion method, second one is Cramer's rule, third one is Gaussian elimination method, fourth sub content is applications of matrices, consistency of system of linear equations by rank method. அதில் non homogeneous linear equations, homogeneous system of equations. நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் எல்லாமே கண்டென்ட் வைஸ் தான் சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு தெரியும், இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் அதில் ஃபஸ்ட்டு சப் கண்டென்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அட்ஜாயிண்ட்டோடைய டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு. ஸோ லெட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஆர்டர் n, then the matrix of cofactors of A is defined as the matrix obtained by replacing each element Aij of A with the corresponding cofactors Aij. என்ன சொல்கிறோம்னாக்கா, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி கோஃபேக்டர், how to find cofactor in 11th standard. ஓகேவா, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு தி அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை அட்ஜாயிண்ட்டாக எப்படி டினோட் பண்ணோம்னாக்கா ஏடிஜே ஏன் கேபிட்டல் ஏன் டினோட் பண்ணோம். ஓகேவா, ஸோ கண்டுபிடிச்ச எல்லா கோஃபேக்டரையும் டிரான்ஸ்போஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு அட்ஜாயிண்ட்டாகவே கிடைக்கும். அதான் சொல்கிறேன், இதை டெஃபினிஷன் ஆஃப் அட்ஜாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்முலா. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n அண்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் பைட் ஆஃப் கேபிட்டல் ஏஐஜே. கேபிட்டல் ஏஐஜே மீன்ஸு கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேவா, த ஹோல் டிரான்ஸ்போஸ். இட் இஸ் adjoint of A உடைய ஃபார்முலா. ஓகேவா, ஸோ ஏஐஜே, how to find ஏஐஜே, கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அது ஃபார்முலா -1 பவர்
I plus j into m capital M I j the whole transpose. Capital M I j means minor of the matrices. Okay, next capital A I j is a cofactor of A. Capital A I j equal to minus 1 power I plus j into M I j. Okay, the given matrix is a order 3 cross 3. In particular, adjoint of a square matrix of order 3 is given below. 3 cross 3 matrix கொடுத்துறாங்க அதுக்கு adjoint கண்டுபிடிக்கணும்னாக்கா இதான் ஃபார்முலா adjoint of A equal to square bracket of plus alternate sign இருக்கும் plus minus plus minus plus minus plus minus plus னு இருக்கும் ஓகேவா so m11 m12 m13 m21 m22 m23 m31 m32 m33 the whole transpose ஓகேவா ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிச்சி அது சைன் ஆல்டர்னேட் சைன் அப்ளை பண்ணினாக்கா we get the cofactors a11 a12 a13 a21 a22 a23 a31 a32 a33 the whole transpose the cofactors transpose பண்ணினாக்கா with the adjoint of A it is general form of adjoint of A adjoint of A equal to this is a11 a21 a31 a12 a22 a32 a13 a23 a33 it is adjoint of A க்கு general form given matrix 2 cross 2 matrix இருந்துச்சுனாக்கா அதுக்கு எப்படி adjoint கண்டுபிடிது in particular adjoint of A square matrix of order 2 cross 2 matrix க்கு adjoint கண்டுபிடிது in particular adjoint of A of a square matrix of order 2 is given below so adjoint of A equal to plus m11 minus m12 minus m21 plus m22 the whole transpose so ஒரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிச்சினாக்கா அதோட சைன் ஆல்டர்னேட் சைன் இருக்குல்ல அது அப்ளை பண்ணினாக்கா அது கோஃபேக்டராக சேஞ்ச் ஆகிடும் ஸோ a11 a12 a21 a22 the whole transpose அதை டிரான்ஸ்போஸ் பண்ணினாக்கா 2 cross 2க்கு adjoint of A கிடைக்கும் a11 a21 a12 a22 நெக்ஸ்ட்டு நம்ம கண்டென்ட் வைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தோம் இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு என்ன சம்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் என்னென்ன சம் இருக்குது adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு சம்ஸு ஓகேவா எக்ஸாம்பிள் 1.1 நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் 1.1ல் ஃபஸ்ட்டில் ரோம் லெட்டர் 1 2 3 அண்டு 6 சம் இதெல்லாமே இந்த கண்டென்ட்டுக்கான சம்ஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் தி adjoint of the following matrices அதில் ஃபஸ்ட் ரோம் லெட்ரு given matrix is 2 cross 2 matrix இதுக்கு adjoint ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணியும் adjointக்கான ஃபார்முலா for adjoint of A adjoint of A equal to capital Aij the whole transpose ஓகேவா நெக்ஸ்ட்டு 2 cross 2 மேட்ரிக்ஸுக்கு adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம் ப்ளஸ் m11 மைனஸ் m12 மைனஸ் m21 ப்ளஸ் m22 த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஓகேவா இதான் ஃபார்மு ஸோ adjoint of A equal to ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்ன பண்ணணும் மைனர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஆல்டர்னேட் சைன் அப்ளை பண்ணணும் ஸோ லெட் த கிவன் மேட்ரிக்ஸ் A equal to -3 4 6 2ன்னு எடுத்துக்குவோம் அதுக்கு adjoint கண்டுபிடிப்போம் adjoint of A equal to plus m11 மீன்ஸு இந்த கொடுத்துக்கிறது கிவன் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோடைய மைனர் how to find minor so the -3 is lies in the first row and first column remove the first row and first column we get the element 2 okay 2 is the minor of -3 so 2 next minus m12 is next element 4
4 odia minor. So the 4 lies in the first row and second column. Remove the first row and second column, we get the minor is 6. Okay, so minus 6. Next element is 6. 6 odia minor is, remove the second row and first column. 6 lies in the second row first column, so remove this, we get the 4. So minus 4. Next element is 2. 2 lie in the second row and first column. Remove the second row and first column, we get the minor, minus 3. Okay, so minus 3, the whole transpose. Okay, so adjoint of A equal to, the matrix transpose பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு adjoint போய் கிடைக்கும். ஓகேவா? So 2 minus 6 minus 4 minus 3. It is adjoint of E. Next second Roman letter. Given matrix is 3 cross 3. To find adjoint of E. Okay, the same. First write the formula. Adjoint of A equal to capital Aij, the whole transpose. Okay, next adjoint of A equal to general form plus alternate sign plus M11 minus M12 plus M13 minus M21 plus M22 minus M23 plus M31 minus M32 plus M33, the whole transpose. Next the given matrix let A nedutunu. A equal to 2 3 1 3 4 1 3 7 2. Okay, next adjoint of A equal to first plus M11 means the first element odia minor find one. How to find minor? The number 2 lie in the first row and first column. Remove the first row and first column, we get the minor of the 2. Okay, so plus the minor is 4172. 4172. It is 2 odia minor. Next alternate sign is minus. Next element is 3. So 3 odia minor find one. The 3 lies in the first row, second column. Remove the first row and the second column, we get the minor 3 1 3 2. 3 1 3 2. Next alternate sign is plus. Next element is 1. 1 lie in the first row and third column. Remove the first row, third column, we get the minor 3 4 3 7. Next element is 3. So the 3 lies in the second row, first column. Remove the second row and first column, we get the minor 3 1 7 2. Alternate sign is minus. So what are the minor? 3 1 7 2. 3 1 7 2. Next alternate sign is plus. Next element is 4. To find the minor of the 4. 4 lies in the second row, the second column. Remove the second row, second column, we get the minor 2 1 3 2. 2 1 3 2. Next alternate sign is minus. Next element is 1. 1 lies in the second row, third column. Remove the second row and third column, we get the minor 2 3 3 7. 2 3 3 7. Next alternate sign is plus. Next element is 3. 3 lies in the third row, first column. Third row, first column. Remove the third row, first column, we get the minus 3 1 4 1. Next alternate sign is minus. Next element is 7. So 7 lies in the third row and
second column. Remove the third row into second column. We get the minor is 2, 1, 3, 1. Next alternate sign is plus. Last element is 2. So 2 lies in the third row and third column. Remove the third row, third column. We get the minor 2, 3, 3, 4. 2, 3, 3, 4. The whole transpose. Next, simplify the minors. So adjoint of A equal to the first minor is. So simplify the minor. Apply cross multiplication. 4 2s are 8 minus 7 1s are 7. Cross multiply பண்ணிட்ட பிறகு minus sign apply பண்ணணும். Okay. Next minus of next 3 2s are 6 minus 3 1s are 3. Next plus 3 7s are 21 minus 3 4s are 12. Next minus of 3 2s are 6 minus 7 1s are 7. Next plus 2 2s are 4 minus 3 1s are 3. Next minus of 2 7s are 14 minus 3 3s are 9. Next plus of 3 1s are 3 minus 4 1s are 4. Next minus of 2 1s are 2 minus 3 1s are 3. Next plus of 2 4s are 8 minus 3 3s are 9. The whole transpose. Okay. So simplify the bracket terms. First bracket plus of 8 minus 7. So 8 minus 7 is 1 plus 1. Outer sign is plus 1. Next bracket is minus of 6 minus 3. 6 minus 3 is 3. Outer sign minus. Minus 3. Next plus of 21 minus 12. First bracket plus of 8 minus 7. 8 less 7 minus 1 1. Outer sign plus into 1 plus 1. Next bracket is 6 minus 3 minus of. 6 minus 3 is 3 plus 3. Outer sign is minus. So minus 3. Next bracket is plus of 21 minus 12. 21 minus 12 is 9 plus 9. Next bracket is minus of 6 minus 7. So 6 minus 7 is minus 1. Outer sign is minus. Minus into minus plus 1. Next bracket is plus of 4 minus 3. 4 minus 3 plus 1. Outer sign plus. So plus 1. Next bracket is minus of 14 minus 9. So 14 minus 9 is plus 5. Outer sign minus. Minus 5. Next bracket is plus of 3 minus 4. So 3 minus 4 is minus 1. Outer sign plus. So plus into minus minus 1. Next bracket is minus of 2 minus 3. 2 minus 3 is minus 1. Outer sign minus. Minus into minus plus 1. Last bracket plus of 8 minus 9 minus 1. Outer sign plus. Plus into minus minus 1. The whole transpose. So final answer, adjoint of A equal to, transpose the matrix. How to transpose? Any row, any column. Transpose row to column, column to row. Okay. So 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1. You get the adjoint of A. That's all. Next third row matter. 1 by 3 into matrix 2 2 1
-2 1 2 1 -2 2 கொடுத்துரும். இது முன்னாடி பார்த்த சம்மில் மேட்ரிக்ஸ் முன்னாடி எந்த நம்பர் வந்திருக்காது, அது கான்ஸ்டன்ட் நம்பர் வந்திருக்காது. ஆனால் இந்த சம்மு பார்த்தீங்கன்னாக்கா 1/3ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வந்திருக்குது. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த சம்முக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். சொன்னோன்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஸ்கேலார் நம்பர் வந்துச்சுனாக்கா அதுக்கு எப்படி அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் lambda a equal to, lambda means the constant number, lambda a equal to lambda power n minus 1 into adjoint of a. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ லாம்டாவோட வேல்யூஸு இந்த சம்முக்கு 1/3. ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா இஸ் 1/3 a ஈக்குவல் டு லாம்டாவுக்கு 1/3 பவர் n minus 1. இங்கே என்னோட வேல்யூ என்னன்னாக்கா இந்த கிவன் மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் தான் n. ஸோ the matrix order is 3x3. அப்போ என்னோட வேல்யூ இஸ் 3. ஸோ 3 minus 1 into adjoint of a. ஸோ adjoint of 1/3 a equal to 1/3 power 3 minus 1 is 2. ஸோ adjoint of a. ஸோ 1/3 ஸ்கொயர் பண்ணாக்கா 1/9 into adjoint of a. as usual adjoint a எப்படி ஃபைண்ட் பண்ணுமோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் 1/3 whole square. 1/3 whole square is 1/9 apply பண்ணிட்டே வரும். So adjoint of a equal to 1/3 the whole square into adjoint of a. So 1/3 whole square 1/9 into as usual plus of. So given matrix let a ன்னு எடுத்துட்டோம். Next அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். adjoint of lambda a equal to lambda power n minus 1 into adjoint of a. ஓகேவா? லாம்டா வேல்யூஸு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் முன்னாடி இருக்குல்ல 1/3 அது கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணி என்ன வந்துடும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஈக்குவல் டு 1/3 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும் ப்ளஸ் ஆல்டர்னேட் சைன் ப்ளஸ் ஆஃப் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் 2. ஸோ 2 லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ரிமூவ் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வி கெட் த மைனர். ஸோ அப்போ 1 2 -2 2. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் சைன் இஸ் மைனஸ். Next element is 2. 2 lies in the first row second column. Remove the first row second column. You get the minor -2 2 1 2. Next alternate sign is minus plus, alternate sign plus. So next element is 1. So 1 lies in the first row third column. Remove the first row third column. You get the minor -2 1 1 -2. Next element is -2. So -2 lies in the second row